மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டு சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பகாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. முதல் உத்தரவு பாலக்காடு இல்ல மலையாளம் அங்கே பாலக்காட்டு அவர் படித்த புத்தகத்தில் குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வரலாம். கால் ஒன்று வரலாம். இன்னொரு தரம் 2 1 முறை இன்னும் 2 முறை கால விடுங்க. 1 முறை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லைக்குள்ள போன ஒரு தேவி சேத்திரம் இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போன சிவன் கோவில், அவையெல்லாம் தாண்டி காட்டு எல்லைக்குள்ள போன நான் கருப்பசாமியே ஒரு இடத்துல இருப்பேன். இப்போ உன்னுடைய உடல்நிலைகளை நான் பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தில் ஒரு சின்ன தடை. இந்த தடைகளை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினால் எனக்கு பிள்ளை கிடைக்குமா? அப்படி கிடைக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்குமா? அதான் உங்களுடைய கேள்வி. கால் ஒன்று வரலாம். ஆம்பளை பிள்ளையை பெற்று தருறவங்களும் பொம்பளை தான். உண்மையா இல்லையா? என்னடா தம்பி, உண்மைதானே? ஆனாலும் ஒரு சின்ன உள் பயம். என்ன பயம்? உங்க 2 பேருடைய வாழ்க்கைக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் உங்க 2 பேர் உள்ளத்திலே இருக்கு. இருக்கா இல்லையா? இதுல ஒருத்தன் வந்து தேவையில்லாம அப்பப்போ ஆட்கள் மூலமா மிரட்டல் உருட்டல் வார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் விட்டுவ மிரட்டல் உருட்டல். சமுதாய சட்டத்தை மீறி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் நீங்க இந்திய சட்ட உரிமைப்படி கணவன் மனைவியா ஆயிட்டீங்க. அதனால மருத்துவ சிகிச்சையை பார்த்து தடைகளை நீக்கி குழந்தை ஜனனம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தோன்றும். இப்ப இருக்கிற தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் கொஞ்சம் கடன்களும் சில இடைஞ்சல்களும் இருக்கு. அதனால இடமாற்றம் தேவையா, இங்கே இருக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் உண்டு. இடமாற்றம் வேண்டாம், யாராலும் இடைஞ்சல் இல்லை, இங்கேயே வாழ வைத்து வெற்றியை காண்போம். இப்படி சக்தி உண்டு. வா, நல்லா இருக்கும். அதே பாலக்காட்டு எல்லை பல கோடி பணம் போயிடுதே கருப்பசாமி, வருமா? வெந்நீர் தண்ணீர் என்று நினைக்காதீர்கள். காரணம் சுவா கேட்டு பார்ப்போம். நீ சம்பந்தப்பட்ட நண்பர்கள்ல 2 மனைவியுடைய குடும்பம் யாருடைய குடும்பம்? உங்க அண்ணன் கூட. அவன் ஒரு சொல்லவா? கால் வந்துவா. அந்த 2 கோடியில அவனுக்கு பங்கு உண்டா? பங்கு அவனுக்கு வாய்ப்பு. இப்போ உனக்கு தர வேண்டியது மட்டும் இல்லை, எனக்கு இல்லைங்க, சேர்ந்தா 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்ந்து அதை மட்டும் வர வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு முடியுமா? முடியும்.
உங்க அண்ணனை கூட்டு போய் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து. சரி சரி. ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காத. அதுக்குள்ள ஒரு பொடி வச்சிருக்கிறேன், கூட வந்து வாங்கி தரேன், வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? வேற அந்த பணம் வாங்கிட்டு வாங்கியாச்சு, போ சாப்பிட்டு போ. அறவுரையா பிராத தம்பி, போ. கேரள தேசம், மலையாளம், கேரளால இருந்து வந்தவங்க. சபரிமலை பக்கத்துல லாகை, லாகை கேரளால இருந்து வந்தவங்களா வாங்க. லாகை, லாக வரலாம். கணவன் மனைவி 2 பேர் கால் வந்து வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வம்சவழியில முன்னோர்கள் தொளமாடசாமி, பட்டவராயன் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்திருக்காங்க. தொளமாடசாமியும் உண்டு, பட்டவராயனும் உண்டு, எசக்கியமானும் உண்டு. ஆனா இப்ப நீங்க குடியிருக்க இடத்துக்குள்ள ஒரு கானுக்குள்ள ஒரு கன்னி தேவதைகள் உண்டு. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு கானுக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள. ஆனா இப்ப 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் நஷ்டம், வீட்டுக்குள்ள உடல்நிலையான கோளாறு, உறவுகளால் பிரிவு, இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் நடந்து நமக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருந்துகிட்டு. இதுல ஒரு மகனான தலைகுனிவு, அவமானம் சமுதாயத்தில் ஏற்பட்டது. கால் ஒழுக்கம். உன்னுடைய மகன் ஒருவன் வாழ்க்கையை பிரிந்து வேதனை விட்டு கொண்டிருக்கான். அந்த மருமகளுடைய மரத்தை மாத்தி உன் குடும்பத்தில் ஒன்று சேர்த்து தந்துருங்க. அதுல இருந்து சரியா 6.25 மாதத்துல உன் மனைவி வெளிநாட்டுக்கு போவா. அதுல எந்த தடையில்லாமல் இருந்து பல சம்பாத்தியத்தை கொடுத்து உன் கடன்களை தீர்த்து இந்த குடும்பத்தை உயர்த்தி தாரண்டே வெற்றி விட்டுருக்கான். சாப்பிட்டு போங்க, அறகுறையா பேராதீங்க. இந்த காசு பணம். கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கல்யாணம் முடிக்க வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? யாருக்கு பாத்துருமா? கால் வந்துட்டோம். உங்களுக்கு யாருக்கு? பெருமாள் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கா? கால் வந்துட்டோம். எവിടെ ஸ்தலம் மலையாளத்துல? உன்னுடைய எல்லையை தாண்டி போன கொஞ்சம் எஸ்டேட் மாதிரி ஒரு சில இடங்கள் தெரியுது. அதுல தொளமாடசாமி, பேச்சியம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கா? இப்போ 1.25 மாதங்களாக உன்னுடைய உடம்புல நரம்பியல் சம்பந்தமான நோய் பிரச்சனையும், குடும்பத்துல ஆதரவற்ற நிலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால உன்னுடைய பணத்தையும் வஸ்துக்களையும் ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க சில காலங்கள். கால் வந்துட்டு 3 முறை என்னை வந்து பாருப்பா, உன் கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசுதேன். அதுக்கடையில உனக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாம செலவுக்கு பணங்களை தாரேன். அப்படி அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு சிந்தாம கொண்டு போயா, தூக்கி விடுறா தம்பி. அடுத்து பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தவங்க. சாப்பிட்டு போ, அறவுல பேராத. கால் வந்துட்டோம். மன்னார சாலை போயிருக்கியா நீ? போயிருக்கியா? எதுக்கு போனேன்? கும்பிடுறதுக்கு. அங்க போனா சர்ப்பதோஷம் தீரும்னு யாரும் சொன்னாங்களா? புரியுதா புரியலையாடா? சர்ப்பம் சொந்தமான அம்பலத்தை பார்த்தியாங்க மன்னார சாலையில? கால் வந்துட்டோம். சுவாமி திந்தகதோ மையப்ப திந்தகதோ. என்ன தம்பி, சௌரியமலுக்கெல்லாம் போயிருக்கியா? சரி,
இப்போ உன் வீட்டுல உன் பிள்ளையினுடைய கால சக்கரத்தின் அம்சத்தை நான் பார்த்தேன். சில நாட்களுக்கு முன்னால் அந்த பிள்ளையினுடைய மனதில் சில வருத்தமும் வீட்டுக்குள்ள சில மனக்குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும். அது சில ஃப்ரெண்ட்ஷிப்பால வந்த பிரச்சனைகள், அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். ஆகையினால இப்ப நம்ம நடக்கிற வழிக்கு கொண்டு வந்து அவளை ஒரு நல்ல வழியில திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி வைக்கணும். அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும் என்பது உன் கருத்து. கால் ஒன்றுவான். மூன்று முறை என்னைய பார்க்கவா மகனே? பௌர்ணமிக்கு முதல் நாளும் என்னைய பார். கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை காட்டுறேன், வெற்றியை தரேன். வேற என்ன வேணும்? இந்த பிசினஸ்ல நஷ்டம் இல்லாமல் பல லட்சங்களை உனக்கு தாரேன், மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு ஓயாத கடனும் தீராத தொல்லையுமாய் திருவனந்தபுரத்திலிருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். திருவனந்தபுரம் அவனும் திருவனந்தபுரம் தான். டீ குடிப்பியா நீ? டீ போடுவியா? இன்னொரு கடையிலையா உன் கடையிலையா? உன் வீட்டுல போடுவேன், இவன் கடையில போடுவான். இன்னொருத்தர கால் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பிடிப்புல உன் குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதனால சட்டப்படி உன் மகனுக்கு ஒரு இடைஞ்சலும், கடன்களால் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொல்லையும் ஏற்பட்டு இன்று வரை என்னால மீள முடியல. ஏதோ உயிரோட மட்டும்தான் இருக்கோம், ஆனா எந்த நிம்மதியும் நாங்க அடையல. எங்களுக்கு வழிகாட்டணும் கருப்பசாமி. அதுல என்ன துயரம் இருக்கோ அதை தீர்த்து எங்களை தெளிவுபடுத்தணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒன்று பண்ணலாம். இந்த கனியை உன்னுடைய கடையில 4 துண்டா அறுத்து சுத்தி போட்டு இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. சரியாக 30 நாட்கள் பொறுமையாக இருந்து பார். வெற்றி அடைந்து தெளிவடைந்து என்னை பார்க்க வருவாய். பணம் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். பையனுக்கு வேலை ஒரு இடத்துல ஜாப் ரெடி ஆயிருக்கு, ஜெயிச்சிடும். வாப்பா நீ. அடுத்து என் பேத்தியாளுக்கோ யாருக்கோ கல்யாணம் நடக்கணும்னு வந்துட்டாங்க. யாருப்பா அது? பேத்தியா? பேருனா பேத்திக்கா? யாருக்கோ கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்துட்டாங்களா? யாரு? குழந்தை வேணும்னு கேட்டு வந்தது யாரு? வாயா, மலையாளியா தம்பி நீ? அப்புறவா வாடே, நல்லா இருக்கேன், நான் கால் அனுப்புவேன். தீராத விளையாட்டின் பிள்ளை. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பிழைக்க போன குடும்பம் அப்படித்தானே? 2.25 ஆண்டுகளாக எந்த தொழிலுக்கு போனாலும் மன வருத்தமும் பிரத்தியாரால வாக்குவாதமும் இடைஞ்சலும் நடக்கு. அவசியம் இல்லாமல் கூட்டுக்காரர் செய்த குற்றத்துக்கு நான் ஏன் குற்றவாளியாக வேண்டும் கருப்பசாமி? என்னை ஏன் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும்? அப்படியெல்லாம் எனக்கு நிலைமை வந்துட்டது என்பது ஒரு வருத்தம். உண்மையா இல்லையா? கல்வி பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கும் பொழுது அதை பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது தேடக்கூடிய நேரம் வந்துச்சு. யாரும் உன்னை தேட மாட்டார்கள். உனக்கு தேவை இப்போ வருமானம், கடன் தீரணும். வேற என்ன வேணும்? இந்த பைசா நானே தந்துட்டேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் உனக்கு லாட்டரி சீட்ல விடும். கேரளாவில் பிடிச்சுக்கா, ஆனந்தமா இருந்துக்கா, சாப்பிட்டு போ, வயிறார சாப்பிட்டு போ. நீயே தாதிருக்கும் மனவாட்டி. அருமையான பாட்டு. மனைவியுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்களா? என்ன சொன்னார்கள்? உனக்கு கவுண்டிங் சம்பந்தமான குறைவுகளும் அவளுக்கு கற்பப்பையில் நீர்க்கட்டி சம்பந்தமான குறைகளும் இருக்குது சொன்னார்களே. கால் வந்துட்டு தம்பி, காளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? நீ போய் கும்பிட்டு இருக்கியா? அங்க அவ வந்து உன் பின்னால நிக்கிறா, அதான் கேட்டேன்.
அவளை மனதுக்குள்ள கொஞ்சம் நினைச்சு தியானம் பண்ணி பார்க்கலாம். தியானம் பண்ணி பார்க்கலாம். மூன்றாவது மாதம் கழித்து, ஜனவரி 3வது மாதம் கழித்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். காளீஸ்வரி என்று பெயர் வைக்கும். எல்லா புண்ணியமும் அடைவாய், கடல்களை தீர்ப்பேன், உன் மனைவி நோயை தீர்த்து புண்ணியமாக்கிட்டாரு. சந்தோஷம். தேர்ந்துரும் போ, சாப்பிட்டு போ, பட்னியா போயிடாது. கர்பதாமிக்கு செந்தமிழே வணக்கம். இது என்ன படம்? நாடோடி மன்னன். கர்பதாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டை பாக்கு வித்தவனா. பட்டுக்கோட்டை கேரளால போய் இருக்கு சொல்லுங்க. பட்டுக்கோட்டை அதுக்காண்டி பட்டுக்கோட்டைன்னு சொன்னாலும் அங்க இருந்து எக்கல பக்கல வந்துருக்கூடாது. எக்கல பக்கம் எல்லாரும் பட்டுக்கோட்டை என் சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்டவன். பேச சொல்லிடுவோமா? சரி. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உன் மனைவிக்கு போன் அடிச்சு பேசிடு. அந்த பேசிய பிறகு கிடைக்கிற விடையில அந்த சொத்தை வாங்கி தரேன், வெற்றியாக்கித்தாரேன். இன்னொரு உறவான மனக்குழப்பம் இருக்குன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு. அதுல எந்த பிரச்சனைகள் இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தரேன், குழப்பம் இல்லை. இந்த அப்பா செம்மையா சொத்து சம்பந்தமா கேட்டு வந்தவர். உனக்கு சொத்து எங்க இருக்கு? அது சொத்து இல்லையா? அதுக்கு பேரு பட்டுக்கோட்டை. என் மகன் மனநிலை சரியில்லையா, கிரகநிலை சரியில்லையான்னு கேட்டு வந்தவங்க. சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே தெய்வ மகளே குங்கும குலங்காக்கும் குலங்காக்கும் பெண்ணை குலத்தில் பசு என்று சொல்வார்கள் கண்ணே. உட்கார தெரியாத வச்சிருக்கிற நெய் என்ன நெய்? பசு நெய். யூடியூப் பாப்பனுப்பா. நாச்சியப்பா போக்கிரி சுப்பா முட்டை அடிச்சா உன்னை